Hello friends, welcome to my channel 23.5 episode 10. Episode 10 ஓட ஸ்டார்டிங்கில் நேற்று அப்படியே ஒரு கிஸ்ஸிங்கில் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா சன்னோட டவல் அப்படியே கீழே விழுந்துடுது. ஐயோ பார்க்காத சன் பார்க்காதன்னு ஓங்ஷா அப்படியே அவளை ஹேக் பண்ண, ஐயோ ஓங்ஷா நீ பார்க்காதன்னு சொல்ல, இல்லை நான் பார்க்கலன்னு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு வேகமாக ஆள்பா கையில் ஒரு கத்தியோடு வந்து நிற்கிறா. அதுக்குள்ளே சன் டவல் எடுத்துலாம் கட்டிக்கிட்டா. யார் வந்தா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு கையில் கத்தியோடு வந்தேன்னு ஓங்ஷா கேட்க, அது வந்துன்னு சொல்லி அவள் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறா. அடுத்த சீனில் ஒரு வழியாக ஓங்ஷாவை சாப்பிட்றதுக்காக சன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. நீ புக்கெட்லேருந்து வந்தேன்னு சொன்னாங்க, இங்கே உனக்கு எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே சன்னோட அம்மா கேட்க, மிஸ்ஸஸ் வாங் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி மிஸ்ஸஸ் வாங்னு சொல்ல, என்ன சொன்னேன் மிஸ்ஸஸ் வாங், ஓகே மிஸ் ஓங்ஸான்னு சொல்லி சன் கிண்டல் பண்ணுறா. மிஸ்ஸஸ் வாங் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லி அப்பாவும் கிண்டல் பண்ண, பேசாமல் இருங்க ஹனி, ஓவராக டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் சன் வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன். ஓங்ஷா நீ என்ன அம்மானே கூப்பிடலாம், நீ சன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால என்ன அம்மானே கூப்பிடலாம். மிஸ்ஸஸ் வாங் ஐ மீன் அம்மா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, சன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் சொன்னீங்க? ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன். நீ சன்னோட கேர்ள் நீ சன்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா போதுமா, சும்மா இதையே சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லி சன் அப்படியே ஒரு மாதிரி பிளஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே அவளை பற்றி பேசினாவே இவளுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடும் சொல்ல, அப்பா நீங்களும் ஓட்டாதீங்க, என் பொண்ணு ரொம்ப கூலான பொண்ணு தெரியுமா? ஆமாம் நான் ரொம்ப கூலஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகேவா, நானும் சன்னும் டேட்டிங்கில் இருக்கிறது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கேட்குறா. என்னது என்ன பிரச்சனை? ஆமாம் ஒரு கேர்ள் கூட டேட்டிங்கில், கேர்ளா பாயா அதை பற்றி என்ன இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் இப்போ இருக்க காலகட்டத்தில் கேர்ள்ஸ் எல்லாம் டேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஓகே தான். ஆமாம் என் பொண்ணு பையனை லவ் பண்ண என்ன, பொண்ணு லவ் பண்ண என்ன, எனக்கு ஓகே தான், அவள் யாராவது லவ் பண்ணாவே போதும் எனக்கு, அதுவே ஹாப்பி தான்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை உங்கசா. ஆமாம் ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, பேசாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சன் வைக்கப்பட்டுட்டே இருக்கா. அம்மா அப்பா உண்மையாகவே நான் சன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் ஓகேவான்னு சொல்ல, சரி கண்டிப்பாக நீ பத்திரமா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் சொல்கிறேன், நானும் ஓங்ஷாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன். நீ எப்பயுமே என்னை பத்திரமா தானே சன் பார்த்துக்கிறேன், நான் தான் உன்னை இனிமேல் பார்த்துக்க போகிறேன்னு சொல்ல, சரி ஓகே இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காமல் சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சன்னோட ரூமுக்கு ஓங்ஷா போயிட்டா. அங்கே ஒரு குட்டி சன்னி பைக் வச்சு அப்படியே விளையாண்டுட்டே கீழே உட்காந்துருக்கா ஓங்ஷா. கட்டில் மேலே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா சன். அப்பா சாப்பிடும்போது சொல்லியிருப்பாரு, லவ்வில் ரொம்ப முக்கியம் சீக்ரெட் தான், உங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஓப்பனாக இருக்கணும், அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகேவான்னு சொல்லியிருப்பாரு. அப்போவே சன் அதை கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பா. சரி இதுக்கு மேலேயும் நம்ம ஓங்ஷா கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு, ஓங்ஷா நான் ஒரு வருஷங்கும்போது உனக்கு அது ரொம்ப லாங்குன்னு நினைக்கிறியா, எதுக்கு அப்படி கேட்குறேன்னு ஓங்ஷா கேட்க, சொல்லேன் 1 இயர்ங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கா இல்லை ஷார்ட்டா அப்படின்னு கேட்குறான். என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷங்கிறது லாங்கான்னு சொல்ல தெரில, நானும் ஆல்பாவும் ஒன்றா இருந்தோம், அதுக்கப்புறம் 1 இயர் ஆச்சு, ஆல்பா என்னை விட்டுட்டு இங்கே வந்துட்டா, அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஈக்குவலான ஹைட்டில் இருந்தோம், ஆல்பா இங்கே வந்தோடனையும் ஓங்ஷா ஹைட் ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ அது மேலே வச்சுருந்த லவ் இன்னும் உனக்கு அப்படியே தானே இருந்தது? ஆமாம் அதனால என்ன, லவ்வெல்லாம் ஒன்றும் குறையில, ஏன் கேட்குற, இப்போ நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டா உனக்கு என் மேலே இருக்க லவ் போயிடுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை மிஸ் பண்ண மாட்டியா, உன்னை மிஸ் பண்ணுவேன், அடிக்கடி உன்கிட்ட பேசுவேன், உன்னை நேரில் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்குவேன், அதனால என்ன, எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்னு ஓங்ஷா கேட்க, அது சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கேட்டேன். ஓகே ஆனால் என்னை விட்டு நீ எங்கேயுமே போயிடாத, நீ என்னை விட்டு போயிட்டா எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக லோன்லியாகவே ஃபீல் ஆகும், உன்னை பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அப்படியே சன்னை ஹக் பண்ண மாதிரி ஓங்ஷா இருக்கா. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேங்கிற மாதிரி சன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அடுத்த சீனில் லூனாவை தான் காட்டுறாங்க. லூனா ஐலண்ட் வீட்டுக்கு முன்னாடி நின்று ஐலண்டுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஐலண்ட் ஃபோனை எடுக்கவே இல்லை. காலிங் பெல் அடிக்க கரெக்டாக ஆல்ஃபா வரா. ஆல்பா வந்தோன்னே என்ன லூனா இந்த டைம் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, ஐலண்ட் வீட்டுக்கு வந்துட்டாளா,
ஐலின் உன் கூட இருக்கான்ல நான் நினச்சிட்ருக்கேன்னு ஆல்பா சொல்ல, இல்லை அவன் என் கூட இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே உங்கள் 2 பேருக்கு ஏதாவது சண்டையான்னு சொல்ல, இல்லை சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவள் கூட எல்லாரு கூடயும் சேர்ந்துருக்கணும்னு சொன்னேன். சரின்னு ஓகேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் லன்ச் டைம் நான் வா அப்படின்னு சொன்னதுக்கு அவள் கோச்சிட்டு போயிட்டா, எங்கே போனானே தெரியலன்னு சொல்லி லூனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. சரி வெயிட் பண்ணு நான் ஃபோன் பண்ணுறேன்னு ஐலண்டுக்கு ஃபோன் பண்ணுறா, ஃபோனே எடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டே இருக்கா. ஐலண்ட் கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் சேஃபாக இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சீக்கிரம் அப்படின்னு மெசேஜ் வருது. சரி ஓகே அவள் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. சேம் டைம் இங்கே நம்ம டோனும் மாவினும் ஒரு கோயிலுக்குள்ளே வராங்க, அதாவது கோஸ்ட் இருக்கான்னு பார்க்கறக்காக வராங்க. ஏன்டா பயமாக இருக்குதுடா இந்த இடம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் மாவின் வர, ஏன்டா எதுக்குடா இப்படிலாம் பயந்துக்கிற, பேய்ங்கிறதுலாம் இல்லவே இல்லை தெரியுமா, நீ தான் இல்லைன்னு சொல்கிற, இப்போ நீயே பேயை பார்த்து பயப்படுறியான்னு சொல்லி மாவினை பார்த்து கேட்க, அதெல்லாம் இல்லை எனக்கு என்னமோ பேய் இருக்குன்னு தான் தோணுதுன்னு சொல்லி பயந்துட்டே மாவின் வரான். உன்னை தப்பே இல்லைடா சேரன் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு மாவின் புலம்பிகிட்டே வரான். நீ பேசாமல் வாயை மூடிட்டு வா, ஏன்டா உன் ஃபேமிலியில் யாருமே இறந்ததே கிடையாதா, பேயானதே கிடையாதான்னு சொல்லி அங்கே இருக்க மாவினை பார்த்து கேட்க, என் ஃபேமிலியில் இது வரைக்கும் எந்த டெத்தும் ஆனதே இல்லை, இது வரைக்கும் நான் நைட் டைமில் கோயிலுக்கு வந்ததே இல்லை, படுத்து எடுக்காமல் வான்னு சொல்ல 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. பயந்து போய் வந்துகிட்டே இருக்க மரம் ஆடுற சத்தம் கேட்குது. டே அங்கே ஏதோ இருக்குடா, பேயாக இருக்குமோ, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நான் ஷூட் பண்ணுறேன்னு வேகமாக மொபைல் எடுக்கிறான். மொபைல் எடுத்து ஷூட் பண்ணலான்னு போக அங்கேருந்து வேகமாக உள்ளேருந்து ஐலின் வரா. ஐலின் நீயா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான், நான் ஒன்றும் பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல கரெக்டாக அந்த கோயில் பூசாரி வந்துடுறாரு, சேரனோட அப்பா. என்ன நடக்குது இங்கே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டைம்லன்னு சொல்லி கேட்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லி ஐலின் சொல்கிறா. ஐலின் சொல்கிறத பார்த்தோன்னே, சரி உனக்கு எல்லாம் ஓகேவா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கோயிலில் இருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்ல, நீ தனியாக ஒன்றும் போக வேணாம், உன் சீனியர் உங்களை ட்ரா பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க, எப்படியாவது ஐலின் வருவான்னு ஆல்பாவும் லூனாவும். வந்தாச்சு ஐலின் எங்கே போனேன், கோயில் எங்கடா இவளை பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நாங்கள் கோயிலில் சும்மா போனோம், அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்காக என்னை விட்டு போனேன்னு சொல்லி அங்கே நம்ம லூனா கேட்க, ஹுமன் சீனியர் நான் நல்லா தான் இருக்கேன், ஹுமன் கசின் எனக்கு டயர்டாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஐலின் உள்ளே போயிடா. என்னடா நடந்தது, அவகிட்ட எதுவும் கேட்டிங்களான்னு சொல்லி கேட்க, நாங்கள் என்ன கேட்டாலும் அவள் பதில் சொல்லவே இல்லை, அவள் ஒரு மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு ஒரு வழியாக அவளை கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கடா பார்த்தீங்க, எப்படா நடந்தது, அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் அவளை நாங்கள் கோயிலில் பார்த்தோம், கோஸ்ட்டை பார்க்கலான்னு கோயிலுக்கு போனோம், அந்த இடத்துல தான் அவளும் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ கிளம்புன்னு சொல்லி லூனா அங்கே இருக்க ஆல்பாவை அனுப்பிட்டு, வாங்கடா எனக்கு துணைக்கி 2 பேரும் இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு லூனா அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறா. அடுத்த சீனில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கா ஐலின், ஒன்றுமே புரியல, அவள் யூஸ்வலாக இப்படி இருக்கவே மாட்டா, ஏன் உஷா உனக்கு தெரியாதான்னு சொல்லி சன் கேட்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் இப்படி இருந்ததில்லை, ஆனால் எனக்கு அவளை பற்றி எதுவுமே சரியாக தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் அவகிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், நான் பேங்காக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவள் கூட கொஞ்சம் மிங்கிளாக ஆரம்பிச்சிருக்கேன், அவளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூட மாட்டேங்கிறான்னு சொல்லி உங்ஷா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எல்லாருக்கும் ஐலினை பார்த்தினா கவலை தான் இருக்குது, ஏன் அவள் இப்படி பண்ணான்னு ஒன்றும் புரியல. நேற்று டோனோட மேலே அப்படியே அவள் சாப்பிட்டுட்டு இருந்த நூடுல்ஸ்லாம் கொட்டிட்டு போயிட்டா தெரியுமா, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்குது, அவள் மனசுலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா, அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, அது ஏன்னு தெரியல. எல்லார்கிட்டையும் அவள் ஷேர் பண்ணாதானே நம்மளால் ஏதாவது பண்ண முடியும், அட்லீஸ்ட் நம்ம அவள் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்காகவாவது அவள் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லணும். இப்படியே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்படி இவங்க டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக போய்கிட்டே இருக்க, சேம் டைம் ஸ்டூடெண்ட் கமிட்டி அங்கே தான் காட்டுறாங்க. அங்கே மற்ற 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஐலினுக்கு, ஐலின் ஏன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லைன்னு ஒன்றும் புரியல, அவளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கொஞ்சமாக அவளை மற்ற எல்லார்கிட்டையும் பேச நான் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் அவள் இப்படி மாற மாட்டேங்கிறாளே, ஆமாம் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே, அதனால் அவள் இப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி மாவின் சொல்கிறான். இப்படியே விட்டால் இது பெரிய பிரச்சனை ஆயிரும், அவளுக்கு யாருமே பிடிக்கல, யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா. அவள் யார்கிட்டையும் பேசாமல் தான் இருந்தா, ஆனால் நான் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் மாறி இருந்தாலே, அவள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி தான் இருந்தா, மறுபடியும் ஏன் அவள் இப்படி ஆனான்னு எனக்கு தெரியல. இதை ஒரு கிராப் போட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டோன் நிற்கிறான். நான் சொல்கிறேன், இது ஐலின் இப்போ தான் கொஞ்சமாக மாறிட்டு வந்தா, நல்லா மாறிட்டு மேலே வந்துக்கிட்டே இருந்தவ திடீர்னு கீழே வந்துட்டா. எதனால் அப்படி வந்தாங்கிறது தான் ஒன்றும் புரியல.
அப்படின்னு டோனு சொல்கிறான். உடனே மாவின் சொல்கிறான், ஏண்டா உனக்கு இது கொஞ்சம் கூட ஓவரா இல்லை, நீ ஓவராக தான்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி மாவின் சொல்ல, சரி இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவள் எதுக்கோ பயப்படுறா, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அது என்னவா இருக்கும்னு லூனா சொல்ல, உடனே ஆல்பா சொல்கிறா, இது நம்ம பம்பம் டீச்சர்கிட்ட வேணால் கொண்டு போகலாமா, பம்பம் டீச்சர் இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு. ஏன்னா ஐலினுக்கும் பம்பம் டீச்சருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பம்பம் டீச்சர்கிட்டையும் போயிட்டாங்க. அங்கே போனால் பம்பம் டீச்சர், எதுக்காக இது என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கும் அவளுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தலையாட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேச வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கோம் அதனால தானேன்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க நீடா டீச்சருக்கு சிரிப்பு வந்துடுது. அதெல்லாம் கிடையாது, 2 பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க அதனால தான் சொல்ல, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க மனசுலேருந்து அவங்க அதை வெளியே சொல்லணும், அதுக்கான நேரம் வரணும், அப்போ தான் அவங்களால சொல்ல முடியும். நம்ம எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. அவன் மைண்டு எப்போ செட் ஆகுதோ அப்போ அவளே சொல்லுவாள், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து ஐலின் அப்படியே அங்கே உட்காந்துட்ருக்கா ஏதோ ஃபீல் பண்ணிட்டு. கரெக்டாக சன் அவள் பக்கத்தில் போகிறா. ஹூமன் சன் இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்ல, எனக்கு இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன்னு சன் சொல்கிறா. நான் இங்கே உட்காந்துக்கவான்னு கேட்க, சரி உட்காருன்னு சொல்ல அவளும் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. உன் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படித்தானேன்னு சன்னிக்கிட்ட ஐலின் கேட்க, ஆமாம் அதை என்னால் வெளியே சொல்ல முடியல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே சொன்னால் சரியாயிரும், நீ எதுக்கோ பயந்துக்கிட்டு இருக்க, உன் மனசில் இருக்கிறத சொல்ல முடியாமல், அதுக்கான சொல்யூஷன் வேணும்னா நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி சன் ஐலின் கிட்ட சொல்ல, உன் மனசில் இருக்கிறத உன்னால் மட்டும் சொல்ல முடியுமான்னு சொல்ல, அதுக்கு தான் சரியான நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என் மனசில் இருக்கிறத என்னால் வெளியே சொல்லவே முடியலன்னு சொல்லி ஒரு பக்கம் சன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து ஓங்ஷாவை ட்ரா பண்ணுறக்காக சன் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வரா. ஓங்ஷா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சன் சொல்ல, சரின்னு 2 பேரும் ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறா. நான் அந்த யூஎஸ் ப்ரோக்ராம்க்காக உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, அதுக்கான டெஸ்ட் நான் எழுதணும், ஸோ அதுக்காக நீடா டீச்சர் சொன்னாங்க யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு 1 இயர் போகணும்னு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஓங்ஷாவோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. இதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்ட என்ன கேட்க போகிற, எனக்காக ஒன்று பண்ணு, நீ கூட சேர்ந்து அந்த டெஸ்ட் எழுது, 2 பேரும் ஒன்றா படிக்கலாம், எழுதி முடிச்சுட்டு ஒன்றாவே ஸ்டே பண்ணிக்கலாம்ல, என் கூடவே இருப்பில்ல அப்படின்னு சொல்லி சன் கேட்க, சாரி சன் என்னால் வர முடியும்னு தோணலை அப்படின்னு ஓங்ஷா சொல்ல, சன்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சேம் டைம் அடுத்து இங்கே நீடா டீச்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்க பம்பம் டீச்சர் வராங்க. யாருக்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் அங்கே வராங்க. இன்னும் நீங்கள் போகலையா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒன்றும் இல்லை நான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல, யோசிச்சுட்ருக்கீங்களா, லவ்வை பற்றி தானே, என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே, ஆமாம் உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தாலே தெரியுது நீங்கள் லவ் பற்றி தான் ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப்பா, அது எப்படின்னு நீடா டீச்சர் கேட்க, அதுதானே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஈஸியாக டேரோட் கார்டு மூலமாக சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி அப்படியே ஒரு கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த கார்டோட பவுச்சை கையில் எடுக்க, கண்டிப்பாக இதில் நான் கேரண்டியாக சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும், உங்கள் மைண்டு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, இதில் நம்பக்கூடியதா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அவங்க 3 கார்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கார்டு எடுத்து பம்பம் டீச்சர் ஓப்பன் பண்ணி பார்க்க, நீடா டீச்சர் ஆப்போசிட்டில் இருக்காங்க. இந்த கார்டு கிளியராக சொல்லுது நீங்கள் லவ்வில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ உங்கள் மைண்டில் ஒருத்தரை பற்றி நீங்கள் இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்க கரெக்டாக? ஆமாம், அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதான் கார்டு கரெக்டாக சொல்லுதே, நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த கார்டை பார்த்தாலே எனக்கு தெரியுது, ஆனால் அந்த லவ்வை உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸோ சொல்லலாமா வேணாமான்னு உங்கள் மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியல, எப்படி சொல்கிறது, சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி அதை யோசிக்கிறீங்க, இதை எப்படி நான் சரி பண்ண முடியும்னு நீட்டாக டீச்சர் கேட்க, சொல்லலாம், அதுக்கு நீங்கள் இன்னொரு 3 கார்டு செலக்ட் பண்ணணும், இன்னொரு 3 கார்டு செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஒரு கார்ட்ஸாக எடுத்து அப்படி நீட்டாக டீச்சரும் வச்சுட்டாங்க. இந்த 3 கார்டையும் பார்த்தா தெரியுது இந்த கார்டு ரொம்ப ப்ரிசியஸ் கார்டு, இந்த பர்சன் ஒரு அன்லக்கி பர்சனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது, அடிக்கடி நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும் போல். நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட லவ்வை டைரெக்டாக போய் சொல்லலாம். நான் டைரெக்டாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்லணுன்னா எப்படி போய் சொல்ல முடியும் டீச்சர் பம்பம், கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு சொல்ல, நீங்கள் கார்டு கிட்டே கேட்குறீங்களா இல்லை என்கிட்ட கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட தான் டைரெக்டாக நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லணுன்னா
ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போய் அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க. ஃப்ளவர்ஸா? என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் வாங்கி தரணும்? அதுவா? அது கூட நான் தான் சொல்லணுமா? அடி பாவி, உனக்கு நீயே ஃப்ளவர் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அவங்களுக்கு ஆர்ச்சிட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பம்பம் டீச்சர் சொல்கிறாங்க. எதுக்காக ஆர்ச்சிட் சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அது சிம்பிள் ஆஃப் லவ். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளவர் வாங்கி தரும்போது அந்த ஃப்ளவர் வந்து ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்குது. நான் என்னோடய லவ்வை உங்ககிட்ட இருந்து மறக்கவே மாட்டேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு எப்படி புரியும்? நான் ஃப்ளவர் கொடுத்தா மட்டும் புரிஞ்சிருமா? அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி அனுப்புங்க, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நீட்டா டீச்சர் சிரிக்க, சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் தான் கட்டுறாங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க. நான் அங்கே இருக்கிற ஒருத்தர் மூஞ்சிலையும் சிரிப்பு கூட இல்லை. எல்லாருமே சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துருக்க. அம்மாவும் அப்பாவும் வந்தாச்சு. அம்மா உங்ஷா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தானே பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த சாப்பாடு நல்லாயிருக்கு பட் அந்த டேஸ்ட் இல்லை அப்படின்னு மட்டும் உங்ஷா சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கா. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு எப்போ அது சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் கூட தான் இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கங்கன்னு அப்பா பேச, ஒன்றும் இல்லை, ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பா மட்டும் சொல்கிறா. அடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆல்பா கேட்குற உங்ஷா கிட்ட, ஆயிலன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு. அவள் பேசுறதுக்கு கூட இப்போ ஓகேவா இல்லை, அவள் எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா, நான் எப்படி அவகிட்ட கேட்க முடியும்? சரி, நீயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆல்பா கேட்க, நான் சன்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணேன். ஏன் சன்னுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஆல்பா கேட்க, அவள் யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு என்னையும் ஜாயின் பண்ண சொல்கிறா, உனக்கு அங்கே போக விருப்பமானு ஆல்பா கேட்க, இல்லைங்கிற மாதிரி ஒங்ஸா சொல்கிறா. அது எத்தனை நாள் ஆகும்? 1 year ஆகும் அப்படின்னு சொல்ல, 1 year தானே, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, 2 பேரும் பார்த்துக்கலனாலும் உங்களோட லவ் தான், அது அப்படியே தான் இருக்குன்னு தோணுது. நீ அம்மா கிட்ட சன்னை பற்றி எதுவும் பேசுனியான்னு சொல்லி கேட்க, ஓங்ஷா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா. இப்படி நீ பேசாமே இருந்தால் ஒரு நாள் அம்மாக்கே டைரெக்டாக தெரிய வரும், அப்போ பிரச்சனை வர்றதுக்கு நீ டைரெக்டாக அம்மா கிட்ட பேசிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு ஆல்பா சொல்ல, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆல்பா கிட்ட சொல்கிறா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன், ஷேர் பண்ணிக்க, அட்லீஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ ஓகேவான்னு ஆல்பா சொல்ல, கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓங்ஷா அந்த பக்கம் போயிடா. சேம் டைம் ஐலின் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கா. பம்மம் டீச்சரும் நீடா டீச்சரும் அங்கே வராங்க. என்னாச்சு ஐலின், ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, அவள் ஒன்றுமே பேசாமல் திரும்பி நிற்கிறா. எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது, நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் சேர மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும், உன்னோட பாஸ்ட்டு நினச்சி நீ பயப்படுற, நானும் முன்னாடி உன்ன மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போ பாரு எல்லாமே சரியாயிடுச்சு, அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் மனசில் இருக்கிறது நீ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, உன்னோட வலி குறைஞ்சாலே நீ பழசெல்லாம் மறந்துடுவேன்னு எனக்கு தோணுதுன்னு பம்பம் டீச்சர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐலின் சொல்கிறா. உனக்காக எப்பயுமே நாங்களும் இருப்போம், ஏதாவது பிரச்சனைனா நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம், கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு பம்பம் டீச்சர் சொல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஐலின் போயிடா. என்ன நம்ம 2 பேரும் பார்த்து கஷ்டப்பட்டு மாடிப்படி ஏறி வந்து பேசினா அவள் பாட்டுக்கு போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி பம்மம் டீச்சர் நீடா டீச்சர்கிட்ட சொல்ல, மறுபடியும் மாடியில் இறங்கி போகணுமா, சரி வாங்க அப்படின்னு சொல்ல, எலிவேட்டரில் போகலாமே. எலிவேட்டரில் போகலாமா? ஏமா அப்புறம் எதுக்குமா என்னை படியில் ஏற வச்சு கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி பம்மம் டீச்சர் நீடா டீச்சரை பார்க்க, சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன், சரி வா இப்போ போகும்போது எலிவேட்டர்லேயே போயிடலான்னு சொல்லி அப்படியே எலிவேட்டரில் போகிறாங்க. அடுத்து நம்ம ஓங்ஷாவும் சன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியான்னு சன் கேட்க, உனக்கு எதுக்காக அந்த யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு போகணும்னு ஆசைன்னு சொல்லி கேட்க, அதுக்கு சன் சொல்கிறான், என்னோட கனவு அது, எனக்கு இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றணும், ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, ஸோ எல்லா ஊருக்கும் போய் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட பிஸ்னஸ் தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா என் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரே பொண்ணு, அதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட என் கனவை ஃபுல்லாக நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதுக்காக நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஓங்ஷாவை பார்த்து சன் கேட்க, இல்லை எனக்கு அது முடியாது, நீ எல்லாமே ரொம்ப கூலாக இருக்க, உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்ட, பட் நான் அப்படி கிடையாது, நான் உன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல, இல்லையே நீயும் தான் கூலாக இருக்க அப்படின்னு சொல்லி ஓங்ஷாவை பார்த்து சன் சொல்கிறா. இல்லை நான் வெட்ரினரியன் ஆகணும்னு ஆசைப்பட்டது கூட, வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது கூட லேட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதானே தவிர அது என்னோடய கனவெல்லாம் கிடையாது, நான் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிற, நீ ரொம்ப கைண்டு, ரொம்ப ஃபன்னி, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்ப, உன்னை எனக்கு ரொம்ப
நீயும் கூல் தான் அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் நான் ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோடய கனவு எனக்கு ட்ராவல் அதெல்லாம் வேணாம். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு போனால் உன்னை விட்டு பிரியணும். என்னோடய சந்தோஷம் நீ மட்டும்தான். உன் கூட இருக்கிறது மட்டும்தான் உங்ஷா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் போக வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சன் நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரிலாம் நீ டிசைட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி உங்ஷா ஏதோ கத்தி பேசலான்னு வர ஐலண்ட் கரெக்டாக வந்துடா. ஹூமன் கசின், ஹூமன் சன், உங்ககிட்ட பேசணும் வாங்க, என் பிரச்சனையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஆஸ்ட்ரானமி கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா மாவின், டோனு, லூனா, ஆல்பா, அடுத்து நம்ம சன், உங்ஷான் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ என்னோடய பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் ஹியூமன்ஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறேன், ஏலியன்ஸை மட்டும் நம்புகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே நம்ம ஐலண்ட் பாப்பா ஆரம்பிக்கிறா. நான் சொல்கிறேன், அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நீ சின்ன வயசில் இருக்கும்போது இருந்து உன்னை நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க. அதுலேயே ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னன்னு உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. மனுஷங்க மேலே உனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏலியன்ஸை மட்டும் நீ நம்ப ஆரம்பித்த. உன்னை புள்ளி பண்ணி கஷ்டப்படுத்தின யார் கூடயும் உன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. அதனால தான் மனுஷங்களை பார்த்தாலே உனக்கு அப்படி கோவமாக இருக்குது. கரெக்டான மாவின்னு சொல்ல, ஆமாம் அதுதான், நான் யாரையுமே நம்பலை, ஏலியன்ஸை மட்டும்தான் நம்புகிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து என் கூட சுத்தமாக பழகின எல்லாருமே, என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்னை புள்ளி பண்ண மட்டும்தான் நினச்சாங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கனாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். எனக்கு யாருமே வேணான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஐலண்ட் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடா. சன் உடனே எந்திச்சு போய், நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற, அவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு கிருமி மாதிரி, அவங்களெல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு தேவையே இல்லை. உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். வேறு கிளாஸில் இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூடவே இருக்கேன். ஆமாம், டின்னு, சேரும் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ஷாவை அவளை ஹேக் பண்ணிக்கிறா. இப்போ இதுக்கு என் பக்கத்தில் வரீங்கன்னு சொல்லிட்டு ஐலின் போக, ஒரு ஃப்ரெண்டு அழுகும்போது இன்னொரு ஃப்ரெண்டு இப்படித்தான் ஹேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சன் அவள் பக்கத்தில் போகிறா. அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க, அங்கே நம்ம டோனு பையன் அழுக ஆரம்பிச்சிடான். அதை ஆல்பா பார்த்துட்டு, டே டோனு எதுக்கிட்ட அழுகிற நீன்னு சொல்ல, அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு. இவளை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மிஸ்ட்ரீஸ் கிளப்பை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்டா இந்த விபரீத ஆசை உனக்குன்னு மாவின் கேட்க, இதுக்கப்புறம் புள்ளி பண்ணுறவங்க எல்லாத்தையும் தூக்குற மாதிரி, அடுத்தவங்களுக்காக பேசுகிற மாதிரி ஒரு கிளப் நான் ஜாயின் பண்ண போகிறேன், அதில் தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, அட பாவி இவன் கூட மாறிட்டான் பாரு, சரி எல்லோரும் கிளாப் பண்ணியிருக்குப்பா போனால் போட்டுங்கிற மாதிரி ஆல்பா சொல்ல எல்லோரும் கிளாப் பண்ண, ஒரு வழியாக இவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஐலின் ஒரு ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறா. அதை பார்த்த உடனே லூனா, எப்படியோ அவளை சிரிக்க வச்சிட்டில, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டே இருக்க, அடுத்து நம்ம பம்பம் டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே அவங்களோட டெஸ்க்குக்கு வந்து பார்த்தா, இவங்க சொன்ன அந்த ஆர்ச்சிட் ஃப்ளவரு இவங்க டேபிள் மேலே இருக்குது. அதை பார்த்த நீ பம்பம் டீச்சருக்கு ஷாக் ஆகிடுது. இந்த ஃப்ளவர், இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இடிக்குதேன்னு சொல்லி பம்பம் டீச்சர் யோசிச்சுக்கிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா நீடா டீச்சர் அங்கே வந்துடுறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்படியே மேடமுக்கு ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சன் நான் தானா அப்படின்னு சொல்லி பம்பம் டீச்சர் கேட்க, நீங்கள் தான், இப்போவாவது அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்க, இப்போ நீங்கள் காடிக்கிட்ட கேட்குறீங்களா இல்லை என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு பம்பம் டீச்சர் கேட்க, உங்ககிட்ட தான் டைரெக்டாக கேட்குறேன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃப்ளவர் எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஃப்ளவர் எடுத்து உங்கள் காதில் வச்சுக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீடா டீச்சர் கேட்க, எனக்கு ப்ளஷ் ஆகுது, அதனால தான் நான் கார்டுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு ஓடி போகிறாங்க. ஹலோ மேடம், கார்டு இங்கே வச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்ல, மறுபடியும் கார்டு எடுத்துகிட்டு மேடம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போக, ஒரு வழியாக நீடா டீச்சருக்கு புரிஞ்சிருது அவங்க ப்ளஷ் ஆகிறதுலேருந்தே. அட் த சேம் டைம் ஓங்ஷா இப்போ பைக் ஓட்டிகிட்டு வரா. பின்னாடி சன் உட்காந்துருக்கா. வீடு வந்துருச்சின்னு சொல்லி பைக்கை நெடு பரவாயில்ல உங்ஷா, இப்போ நீ நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு சன் சொல்ல, என்னோடய டீச்சர் அப்படி இருக்காங்கல்ல அதனாலன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இந்த யூஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுன்னு சொல்ல, என்ன சொல்கிற, என்னால் முடியாது, உன்னை விட்டு போக முடியாது, ஒரு வருஷம் உன்னால் மட்டும் என்னை பார்க்காம இருக்க முடியுமான்னு சன் கேட்குறா. அது கஷ்டம்தான், இருந்தாலும் உன்னோட கனவு, அதுவும் உன்னோட சந்தோஷம் தானே, நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓங்ஷா பேசிகிட்டு இருக்க. இல்லை ஓங்ஷா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என்னால் அது முடியவே முடியாதுன்னு சொல்லி
பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அம்மா வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, சன்னை ட்ராப் பண்ண வந்தாங்க. சன் லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு சொல்ல, சன் இரு எங்க கூட சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிடுறா சன். பட் ஓங்ஷாக்கு அது சுத்தமாக பிடிக்கல, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு உட்காந்துருக்கு. அங்கே ஐலனும் ஆல்பாவும் இல்லை. ஆல்பாக்கு ஏதோ முக்கியமான படிப்பு இருக்குன்னு போயிட்டா. ஐலன் லூனா கூட போய் சாப்பிட போயிட்டான்னு சொல்ல, ஆமாம் லூனா எங்களையும் இன்வைட் பண்ணாங்க, ஓங்ஷா தான் தேர்ட் வீலாக போக வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே அம்மாவுக்கு, என்ன சொல்கிற, ஐலனும் லூனாவும் டேட்டிங்கில் இருக்காங்களா, இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்காங்க எல்லாரும். அப்போ ஓங்ஷா, நீ யார் கூடயாவது டேட்டிங்கில் இருக்கியா, இதை பற்றி எங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு அப்பா கேட்க, அது நான் தான் டக்குன்னு சன் சொல்கிறா. இல்லை நான் யார் கூட டேட்டிங்கில் இல்லைன்னு ஓங்ஷா சொல்லிடுறா. ஓங்ஷா அப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது சனுக்கு. அப்போ நான் யார் சன், நான் யார் உனக்கு ஓங்ஷா அப்படின்னு சன் கேட்க, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டேட்டிங்கில் இருக்கோம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓங்ஷா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் வேகமாக போயிடா. சன் போகிறத பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. ஓங்ஷா அவள் பின்னாடியே வர, அவள் அதெல்லாம் காதிலே வாங்காமல் பைக் எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. சன் நில்லுன்னு சொல்லிட்டு ஓங்ஷா அப்படியே கத்திக்கிட்டே பின்னாடி வர, அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. சன் அவள் பாட்டுக்கு போயிட்டா. ஸோ அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி எப்படியுமே ஒரு கடைசி ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே ஆகும். அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறாங்கங்கிறது தான் கிளைமேக்ஸ் எபிசோடு. கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் சேர்றாங்களா, சன் யூஎஸ்க்கு 1 வருஷம் போகிறாளா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு எப்படி ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகும். ஃப்ரைடே நைட்டு எனக்கு பிஎல் இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னால் போட முடியுமான்னு தெரில. சாட்டர்டே நானும் ட்ரை பண்ணுறேன், ஒரு ஜேலாவது ரிலீஸ் ஆன உடனே போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னன்னு தெரியல, கரெக்டாக பிஎல் ஜிஎல் ரெண்டுமே ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறனால என்னால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிஎலுக்கு தான் குடிக்க முடியுது. ஜிஎலுக்கு அதுக்காக ஜிஎல் பிடிக்கலான்னு இல்லை, நானும் போட ட்ரை பண்ணுறேன். பட் 2 சீரிஸ் ஒன்றா என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது. இப்போவே எனக்கு ஃபேன் சத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கான ரீசன், நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் லீவுக்கு. ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பக்கத்தில் ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் பண்ண முடியாது. நான் ஃபேன் எல்லாம் பண்ணினா வெளியே கார் பஸ்ஸு போகிற சத்தம் தான் கேட்கும். அதனால தான் ஃபேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் இந்த வாய்ஸ் வீடியோலேயே ஒரு மாதிரி இறையிற மாதிரி சத்தம் இருக்கத்தான் செய்யும். அதனால் சேஞ்ச் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி ஆப் மூலமாக கூட கிளியர் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ என் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ வீடியோ கிளியராக வரும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் வீடியோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்து நான் பிஎல் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஜிஎல்லை சாட்டர்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணி